வணக்கம் மக்களை, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அண்ணாமலையின் சேவை நாட்டுக்கு தேவை என்று அமித்ஷா கூறிய நிலைமையில் இமயமலைக்கு ஆன்மீக பயணம் மேற்கொண்டுள்ளாராம் அண்ணாமலை. திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை டெல்லி சென்ற நிலையில் தற்பொழுது இமயமலைக்கு ஆன்மீக பயணம் மேற்கொண்டுள்ளார். கடந்த வாரம் சென்னை வந்த அமித்ஷா அதிமுகவுடன் கூட்டணி டீல் பேசி முடித்து கையோடு அண்ணாமலை தனது மாநில தலைவர் பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் பொறுப்பேற்றார். அண்ணாமலையின் சேவை தேசிய அளவில் தேவை என்று அமித்ஷா கூறியதை அடுத்து அண்ணாமலையை உட்பட மொத்தம் 39 பேர் தேசிய பொதுக்குழு உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இதனையடுத்து டெல்லி புறப்பட்டு சென்றுள்ள அண்ணாமலை அங்கிருந்து நேரடியாக இமயமலையில் உள்ள பாபா குகைக்கு சென்று தியானத்தில் ஈடுபட்டுள்ளார். இது தொடர்பாக புகைப்படத்தையும் அண்மையில் வெளியிட்டுள்ள நிலையில் தனது ஆன்மீக பயணத்தை முடித்துக்கொண்டு தில்லியில் பாஜக மூத்த தலைவர்களை சந்திக்க விரும்புவதாக குறிப்பிட்டிருக்கிறார். முன்னதாக அண்ணாமலை அறிவாலயத்தின் செங்கல் ஒவ்வொன்றையும் உருவெடுத்து திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பும் வரை காலில் செருப்பு அணிய போவதில்லை என்று சபதம் செய்திருந்த அண்ணாமலைக்கு மாநில தலைவராக பொறுப்பேற்ற நயினார் நாகேந்திரன் தனது பதவியேற்பு நிகழ்ச்சியின் போது அண்ணாமலையின் காலுக்கு பொருத்தமான காலணியை கொடுத்து அணிய செய்து வழி அனுப்பியதும் குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பாக விறுவிறுப்பாக பேசப்படுகிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். நன்றி, வணக்கம்.